யாரோட காரா அது? ராஜகுமாரோட மாமா காருங்க. யாரா இருந்தாலும் சரி, என் மேல சேரடிச்ச அந்த காரையும் காருக்குள்ள இருக்கவங்களை சேதம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா. போங்கடா. ஆளப்பட்டிக்காரங்கம்மா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. செல்வியோட காராச்சது. ராசப்பு, 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 ராசப்பு. என்ன? செல்வி வந்து இந்த காரை ஆளப்பட்டி ஜமீன்காரங்க குதிரையில வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராசப்பு, செல்வி. செல்வி, செல்வி. தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன். தன்னை ஒருத்தன் தாண்டி போனாலே தாங்கிக்க மாட்டான் இந்த யுவராஜ். அவங்கிட்ட போய் தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களா? நான் அவனை ஜெயிக்காம விட மாட்டேன், ஜெயிக்காம விட மாட்டேன். டேய் ஐயா, 2 அண்டாவுல தண்ணி கொதிக்க வை. தேய்ச்சிக்க என்ன கொண்டா? ஐயா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்ன தேய்ச்சி குளிக்க கூடாது. நல்ல விஷயத்துக்கு தான் நானும் கிழமையும். நான் சாஸ்திரத்துக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ தலை முழுகல. சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கழுவிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைவேன். அந்த ராஜகுமாரன் தம் மண்ணுக்கும் மானம் இருக்கு என் மானத்தையே வாங்கிட்டான். சேலைக்கு கூட வீரம் இருக்கு என் வீரத்தையே சோதிச்சுட்டான். அந்த ராஜகுமாரன் மண்ணோட மானத்தை நான் வாங்கி ஆகணும். ராஜபுத்தன, ஏன் அப்படி செஞ்சீங்க? கொலை செய்யற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? இவன் பேத்தி அவனுக்காவது முந்தி விரிச்சிருப்பா. அது வெளியில தெரிஞ்சா சந்தி சிரிச்சிருமேன்னு இவனே அவளை வெட்டி சாச்சிருப்பான்.
அத பாருங்க அவன் மூஞ்ச பார்த்தா தெரியல. நிறுத்துங்க. யாருகிட்ட என்ன பேசுறோம் தெரிய வேணா தங்கராசு. அறிவு கிட்ட தரமா ஏதோ பேசிட்டு. தாத்தா, என்ன உங்க தோல்ல போட்டு வளர்த்த பாசம் உண்மைன்னா நடந்த உண்மைய என்னன்னு தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. பேரை காப்பாத்த, இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல ராஜா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை என் கை தண்டிச்சே தீரும். பொண்ணுங்க மேல சுண்டு விரல் பட்டா கூட இந்த ராஜகுமாரன் விட மாட்டான். யாரு? எம்மாடி செல்வித்தாயே, என்ன நேரத்துல இங்க நிக்கிறீங்க? இல்ல, பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். வழியில இந்த வயிறு எங்க கிடக்குதுன்னு பார்த்தேன். வயிறா? நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போதாயே. என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? என்ன இது? கடையில வச்சிருந்தாலும் நல்ல விலைக்கு போகும். அனுமார் வாழ்வாரு நீண்டுகிட்டு போகுதே, பக்கத்து ஊர் வந்துட்டு போல் இருக்க. யாரா என் மேல கால் வச்சது? வீச்சர்வா வீராசாமிடானா? வீசிடுவேண்டா, வீசி. நாளைக்கு உங்க ஊர்ல புதுசா திறக்க போற கால்வாயில வெடி வச்சிருக்கோம். நாளைக்கு உங்க ஊரே குண்டோட கைலாசம். அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதுடா. மாமா, மாமா, மாமா. செல்வி, எப்படி ஓடியாரு? புதுசா கட்டின காவாயை உடைக்க யாரோ வெடி வச்சிட்டு இருக்காங்க. தடுக்க போன வீரசாமியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ
ராசப்பு கால்வாய்க்கு வெடி வச்சுட்டாங்க. நீ போய் அதை பாரு, நான் இவங்கள பாத்துக்கிறேன். எந்த நேரத்துல எதை செய்யணும்னு இல்ல. ராஜகுமாரன் உன் தங்கச்சியை கட்டிக்க மாட்டாங்கிறதுக்காக நீதான் கால்வாவுக்கு வெடி வைக்கிறது காரணம்னு ஊர் முழுக்க பேசிக்குது. சும்மா நிறுத்துக்கம்மா. விட்டா நீங்களே என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. அறிவு கிட்ட ஊர் ஜனங்க தான் என்ன நம்பாம பேசுறானுங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து ஒத்து ஊதுறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. என்னடி தெரியும்? உன் அண்ணன் பையன் பொண்ணை கட்டிக்கல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தல, காத்துல பறக்க விட்டுட்டான். அது உனக்கு தப்பா தெரியல? ஊர்ல எவனோ சொன்னாங்கிறதுக்காக என் பையனை குத்தம் சொல்றியா? அப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜகுமாரன் தான். செல்வியை கட்டிக்கிறேன்னுட்டு கால்வாய்க்காக நிலத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளையே கவ்வாத்தடிக்க விட்டான். நமக்குள்ளாரே சண்டையும் மூட்டி விட்டான். செல்வி கழுத்துல தாலி கட்டுறானா இல்லையான்னு அவனை இல்ல, அவன் அப்பனை கேட்கிற விதத்துல கேட்கிற. கொடுத்த வாக்குப்படி ஏழை பாலன்னு கூட பார்க்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது என் கடமைப்பா. இந்த மாதிரி என் முன்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது எனக்கு தானே பெருமை. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, உன் பேத்தி கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணியா? என்னப்பா தங்கராசு? தம்பி, உங்களுக்கு என்னாச்சு? சும்மா நிறுத்துக்கையா. ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு பேசின விஷயத்த ஊர் ஜனங்க முன்னாடி தான் தீர்த்துக்கணும். அன்னைக்கு இதே ஜனங்க மத்தியில உன் மவன் ராஜகுமாரன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறன்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எவையா பொண்ணு கேட்டு வருவான் சொல்லியா? கொடுத்த வாக்குப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உன் மவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தாலி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளார உன் மவன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறல. நம்ம செல்வியன் தங்கராசு ஐயாவோட செருப்பு எடுத்து காமிச்சு அவமானப்படுத்திட்டாங்க.
மாப்ள வேணாம் மாப்ள சொன்ன கேளுங்க மாப்ள மாப்பிள்ளை மாப்ள வேணாம், சொன்னா கேளுங்க. ஏய், கட்டி வாழ போற அளவுக்கு தான் கெட்டி மேளம். தாலி கட்டி வாழ வைக்க கூட்டிட்டு வரல இவள. தாலி கட்டாமலேயே மானத்தை வாங்கத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரங்க அவசரப்படாதீங்க. 38 பட்டு ஜனங்களை எதுக்கு வரவழைச்சுன்னு தெரியுமா? சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கத்தான். அன்னைக்கு ராஜகுமார வாய்க்கையே சொன்னானே, அவங்க ஊர் மண்ணுக்கு தான் வீரம் இருக்கு, அவங்க ஊர் பொண்ணுக்கு தான் மானம் இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல ஏன் மண்ணுல இந்த பொண்ணோட மானத்தை வாங்க போறேன். இதான்டா இந்த மண்ணோட அழகு. வாமா படி. இந்த விரல் கூட உன் உடம்புல படாம உன் மானத்தை நான் எடுக்க போறேன். அதான் இந்த யுவராஜுக்கு அழகு. வேண்டாம். உன் உடம்புல இருக்க துணியை உரிச்சு இந்த ஊர் ஜனங்க கண்ணுக்கு விருந்து வைக்க போறேன். உச்சாதனா மாதிரி. இது கலியுக மகாபாரதண்டி. உன்னை காப்பாத்த எந்த கண்ணை வரான்னு பாக்குறேன்.
அங்க பாத்தியா உன் மாமா ராஜகுமாரன் எவ்வளவு வேகமா வரான்னு சாகறதுக்கு. அவன் இந்த பாலத்தை தாண்ட போறதில்ல. இந்த பாலத்துல காலை வச்ச உடனே பாலம் வெடிக்க போகுது. நீ அவன் கூட சேர்ந்து சாவ போறியா இல்ல என் கூட இருந்து சாவ போறியா? நீ முடிவு பண்ணு. அந்த ராஜகுமாரன் கூட சேர்ந்து சாவணும் நீ நினைச்ச. ஆனா இந்த யுவராஜ் கூட வாழ்ந்து சாவணும் ஆண்டவன் நினைச்சிட்டான். தொடவே கூடாதுன்னு நினைச்சேன், தொட வச்சிட்டீங்களடி.